மலேசியால நம்ம மல்லியும் விஜயும் இந்த ராஜேஸ்வரியோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி என்ன அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ராஜேஸ்வரி அந்த கவினுக்கு காசு கொடுக்கறதுக்காக லேண்டை வித்து காசு எடுத்துட்டு போறாங்க. அது ரகுவும் பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி கிட்ட என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு போட்டு வாங்குறாங்கன்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அதை நம்மகிட்டயே சொல்ல மாட்டேன்றா. ஆனாலுமே இந்த கவினுக்கு பயந்துகிட்டு காசெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்குறா. அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜேஸ்வரியவே ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகுவும் நினைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வராங்க. கவினுக்கு கால் பண்ணி எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க. ஆனா கவின் வாங்கிக்கல. அவன் அனுப்புன ஆள் தான் வாங்குறாங்க அந்த பணத்தை. அதை பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒருத்தர் பார்த்து நம்ம விஜய்க்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு போன்ல வீடியோ எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப அந்த வீடியோவை நம்ம விஜய்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. விஜய் இங்க பாத்தியா உன்னோட சுயரூபம் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. நீ ஏதோ ஒரு தப்பு செய்யறன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது என்ன தப்புன்னு தான் தெரியல. கூட சீக்கிரம் தெரியும் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை இந்த ராஜேஸ்வரி கையில காமிக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கா பெரிய அதிர்ச்சி. என்னடா இது, கவினுக்கு நம்ம காசு கொடுக்கறத வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கானே எவனோ அப்படின்ற மாதிரிதான் பயப்படுறாங்க. இது என்ன சாதாரண விஷயம் தானே, நான் என்னோட விஷயத்துக்காக நான் காசு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிதான் இந்த ராஜேஸ்வரி அதையும் சொல்லி சமாளிக்க போறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த ராஜேஸ்வரி ஏதோ பெரிய விஷயம் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்றது தெரிய வருது. என்ன செய்ய போறாங்க, இதுக்கப்புறம் எப்படி உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராஜேஸ்வரியும் வசமா கூடிய சீக்கிரத்துல கவின் கிட்ட மாட்ட போறாங்க. கவினும் வசமா மாட்ட போறாங்க. ஆனாலுமே இந்த சுடர் உயிரோடு தான் இருக்காங்க. உயிரோடு இருந்துகிட்டே இறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு காசு எல்லாம் வசூலிக்கிறதுக்கு அவங்க ஒரு பிளானை போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே தெரியதான் போகுது. இந்த சுடரும் கவினும் கூடிய சீக்கிரத்துல கையும் காலமா மாட்ட போறாங்க. அவ்வளவுதாங்க, கண்டிப்பா அது நடக்கதான் போகுது. என்ன செய்ய போறாங்கன்றது எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.